பள்ளிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த தம்பதியரின் இருசக்கர வாகனத்தை பின்னால் வந்த கார் மோதியதில் பலத்த காயங்களுடன் தம்பதியினர் உயிர் தப்பினர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே சவுந்தரராஜன் நந்தினி என்ற தம்பதியினர் பள்ளிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் அவர்களின் வாகனத்தில் மோதியதில் தம்பதிகள் இருவரும் பைக்கில் இருந்து குதித்து பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்நிலையில் அந்த இருசக்கர வாகனம் மட்டும் ஆளே இல்லாமல் நீண்ட தூரம் சென்று விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. குன்னூரில் ஒருவரின் வீட்டில் சாரல் மழை காரணமாக ஓய்வெடுத்த கரடியின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே ராஜு என்பவரின் வீட்டில் சாரல் மழையின் காரணமாக கரடி சற்று நேரம் ஓய்வெடுத்து சென்றுள்ளது. இதனை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்ததை தொடர்ந்து அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூரில் கிரியேட் அறக்கட்டளை சார்பில் உலக முதியோர் தின விழா அறக்கட்டளையின் நிறுவனர் வேளாங்கண்ணி தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் கிரியேட் அறக்கட்டளை சார்பில் உலக முதியோர் தின விழா அறக்கட்டளையின் நிறுவனர் வேளாங்கண்ணி தலைமையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த அறக்கட்டளையின் நிறுவனர் தற்சமயம் அறக்கட்டளையின் சார்பில் ஒருவேளை உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அவர்களுக்கென தனி முதியோர் இல்லம் அமைத்து அவர்களுக்கு சத்தான உணவினை 3 வேளையும் வழங்கவும் அதற்கான பணிகளை கிரியேட் அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது என்றார். அடிப்படை வசதிகளை செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு CPIML அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் தூத்திக்காடு, வேப்பம்பட்டி, கனியம்பாடி போன்ற பல்வேறு மாநகர பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்ய வலியுறுத்தி CPIML அமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்டி தருதல், சாலைகளில் கழிவுநீர் கால்வாயை சீர்படுத்துதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மேளதாளங்களுடன் சாலையில் படுத்து கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட CPIML அமைப்பை சேர்ந்த 50 பேரை போலீசார் கைது செய்தனர். நுகர்பொருள் வாணிப கழக தர கட்டுப்பாட்டு மேலாளர் வேலை நீக்கம் செய்ய வலியுறுத்தி AITUC சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர் தற்கொலை முயற்சிக்கு காரணமாக நுகர்பொருள் வாணிப கழக தர கட்டுப்பாட்டு மேலாளர் வேலை நீக்கம் செய்ய வலியுறுத்தி AITUC சங்கத்தினர் TNCSC தொழிலாளர் சங்கம் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.